ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வந்து டேட்டா கம்யூனிகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ டேட்டா கம்யூனிகேஷனில் ஃபர்ஸ்ட் யூனிட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா ஓஎஸ்ஐ ஐஎஸ்ஓ மாடல். ஸோ ஓஎஸ்ஐ ஐஎஸ்ஓ மாடல் வந்து ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து டிசிபி ஐபி, அடுத்து ஏடிஎம் ப்ளூடூத். இது வந்து 4 கொஷின் படித்தாலே போதும். இல்லை எனக்கு எக்ஸ்ட்ராவாக படிக்கணும் அப்படின்னா யூடபிள்யூபி காக்னிட்டிவ் ரேடியோ படிங்க, அடுத்து ஈத்தர்நெட் படிங்க. அடுத்து செகண்ட் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் எரர், என்னென்ன எரர் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதில் வந்து சிங்கிள் பிட் எரர், பர்ஸ்ட் எரர் அப்படின்றது வரும். ஸோ அடுத்து ஃப்ளோ கண்ட்ரோல் அப்படின்னா ஸ்டாப் அண்ட் வெயிட் ப்ரோட்டோகால். அடுத்து வந்து அதுக்கப்புறம் கோ பேக் அண்ட் செலக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டுமே ஃப்ளோ கண்ட்ரோலில் ரொம்ப முக்கியமாக நம்ம படிக்க வேண்டியது. ஸோ முன்னாடியே நம்ம ஈத்தர்நெட் சொன்னோம், அதே தான் ஜிகாபைட் ஈத்தர்நெட் விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்றத படித்து வச்சுக்கணும். அடுத்து தேர்ட் யூனிட்டில் யூனிகாஸ்ட் மல்டிகாஸ்ட் அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஸோ என்னன்னா நம்ம வந்து ப்ராட்காஸ்ட் இதெல்லாமே பண்ண போகிறோம். ஒரு கம்யூனிகேஷன் எப்படி நடக்குது அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து IPv4 IPv6 அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் டேட்டா கம்யூனிகேஷனில் யூனிட் 3ல. ஓகேவா? அடுத்து யூனிட் 4 அப்படின்னா இதில் வந்து ரொம்ப முக்கியம் எரர் கண்ட்ரோல் அண்ட் ஃப்ளோ கண்ட்ரோல் எப்படி அப்படின்றது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அது வந்து ஆக்சுவலி தேர்ட் யூனிட்டோட ரிலவெண்ட்டாக தான் இருக்கும். இது வந்து நெட்வொர்க்கிங் அப்படின்றதுனால டிரான்ஸ்போர்ட் லேயர் பற்றி படிப்போம். ஸோ டிரான்ஸ்போர்ட் பற்றி நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்து எலமெண்ட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது இருக்கும், லேயர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. யூனிட் 5 அப்படின்னா ஏஇஎஸ் டிஎஸ் ஆர்எஸ்ஏ. ஸோ வந்து டிஎஸ்னா வந்து டைரக்ட் என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி விஷயம் வந்து ஒரு டேட்டா எப்படி செக்யூர்டாக போக போகுது அப்படின்றது தான் இந்த யூனிட். ஸோ அதில் வந்து டிஃபி ஹெல்மன் கீ எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றதும் படிச்சுக்கோங்க. இந்த 2 படித்தாலே போதும். அது இல்லை அப்படின்னா விபிஎன், அதுக்கப்புறம் பிஜிபி, ஐபிசெக் அதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.